ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த தொப்பை மாதிரி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அது குறைக்கணும் அப்படின்னா, விஷயம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு என்ன மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நைட் டைம் ரொம்ப ஹெவியான மீல் எடுத்துக்காதீங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற ஃபுட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தோப்பு கரணம் போடுங்க. உக்கி போடுவாங்க. காது பிடிச்சிட்டு நம்ம தோப்பு கரணம் போடுவாங்க பாருங்க. அது வந்து நம்மளோட சக்ராஸை ஃபுல்லாகவே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம ஆக்டிவா புஸ்டிக்கா நம்ம பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக படுத்துறது பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 தோப்பு கரணம் 15 தோப்பு கரணம் அப்படி இல்லை. காலையில் ஒரு 5 போடுங்க, மதியம் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 5, நைட்டு தூங்க முன்னாடி 5. இப்படி பிரிச்சு வந்து ஒரு 4 செட்டாவோ 5 செட்டாவோ ஒரு 5 தோப்பு கரணமோ 10 தோப்பு கரணமோ நீங்க போடும் போது நல்லாவே உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். தேவையில்லாம கொழுப்பு படிமானம் எதுவுமே இருக்காது. நம்ம உறுப்புகள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். ஸோ இது பண்ணாலே வெயிட்ன்றது நார்மலா யாருக்குமே இருக்காது. இது நம்ம பண்ணாததுனால சாப்பிட்டுட்டு நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப ஒரே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய வேலைகள் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு அந்த சதை போட ஆரம்பிக்குது. ஸோ வரி பண்ண வேண்டாம். ஸோ வார்ம் வாட்டர் கொஞ்சம் குடிங்க. இது பண்ணாலே போதுமானது. படிப்படியா வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும்.